தேவனே என் மேல் கிருபையா இரும் என்று ஜெபிக்கணும். ஆமா, அவன் மேல என் கிருபையா இருந்தீங்க, அவன் மேல என் கிருபையா இருந்தீங்க கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை. ஏன்னா அதுல வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு அழைக்கிறார். என்ன அதுல பார்க்கும்போது என்னன்னா 9ஆம் அதிகாரம் ரோமர் 9:11 சொல்லும்போது, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனை தெரிந்து கொள்ளுதலின்படியே அவருடைய தீர்மானம் கிரியைகளிலால நிலை நிற்காமல் அரைக்கிறவர்களால நிலை நிற்கிறது. அப்ப பிள்ளைகள் பிறக்கல. யாரு பிறக்கல அப்படின்னா யாக்கோபு பிறக்கல. யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடி யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஆமா, ஆனால் கிரியை பார்த்தபோது ஏசா ஒன்னும் ரொம்ப மோசமானவன் அல்ல. ஆனால் யாக்கோபை பார்க்கும்போது பயங்கரமான ஏமாற்று பெருவழி. ஆமா, சீட்டிங் கேஸ். ஆனா யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்னா இங்க கிரியையினாலேயே தெரிந்து கொள்ளல. யாக்கோபு இப்படிலாம் கிரியை பண்ணுவான், ஆனா ஏசா பரிசுத்தமா இருப்பான். அதுக்காக நம்ம ஏசாவை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல அப்படின்னா, இங்க பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு அழைத்தார். இந்த காலை வேளையில உங்களை தேவன் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக அழைத்திருக்கிறார். அதான் நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களை முன்குறித்திருக்கிறார். எனவே சோர்ந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. ஆமா, அப்ப அதுல வாசிக்கும் போது மல்கியா சொன்ன ஒரு வார்த்தை, அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவை வெறுக்கிறார். அப்ப ஏசாவை ஏன் வெறுக்கிறாருன்னு நம்ம கேட்கவே முடியாது.